கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் காலை வேளையிலும் நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தயை செய்யும் காலம் அதற்காக குறிக்கப்பட்ட ஒரு நேரம். ஆமேன். தேவ பிள்ளைக்கு கர்த்தர் இறங்கும்படியாகவும் தயை செய்யும்படியாகவும் குறித்த நேரம் இதுவே. ஆமேன். அல்லேலூயா. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ காலங்கள், எத்தனையோ வருடங்கள் காத்திருந்த பல விஷயங்களுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், ஒரு சமயத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அவருக்கான ஒரு வேலை இருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் கூட கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருந்தார், ஒரு நேரம். அந்த நேரம் வரையிலும் அங்கு குறைவு தான் இருந்தது. அவருக்கான அந்த வேலை வந்தபோதோ குறைவு நிறைவானது முந்தைய ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக மேன்மை உள்ளதாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது ஏதோ ஒரு குறைவில் இருக்கிறோம், ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஒரு போராட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா, அதிலிருந்து விடுதலை தரும்படியாக ஆமேன் ஹல்லேலூயா, அந்த குறைவை நிறைவாக்கும்படியாக தேவன் உங்களுக்கு குறித்த நேரம் வந்தது. ஆமேன் ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் இரக்கமுள்ள தேவன். ஏசாயா 30:18 பார்த்தீங்கன்னா, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அது இப்படி தொடங்குகிறது. ஆனாலும் ஆமேன் ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பொய் பேசுகிறவங்க, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாதவங்க. இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தால் கூட 18வது வசனத்துக்கு நேராக வரும்போது கர்த்தர் சொல்லுது, ஆனாலும் இவ்வளோ வீக்னஸ் நம்மக்கிட்ட இருந்தால் கூட இரக்கமுள்ள தேவன். ஏன்னா அவர் இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில். ஆமேன் ஹல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆமேன் ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா கர்த்தர் காத்திருக்கிறார், நமக்கு இரக்கம் செய்யும்படியாக, நம்மேல் மனதுருகும்படியாக என் தேவன் காத்திருக்கிறார். ஆனால் நாம் அவர் கிரியை செய்யும்படியாக, ஆமேன், கர்த்தர் எழுந்தருளும்படியாக, கர்த்தர் செயல்படும்படியாக நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையின் மேலே கர்த்தருக்கு நம்ம ஏன் பர்மிஷன் கொடுக்காமல் இருக்கிறோம்? ஆமேன். ஏன் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறோம்? நம்முடைய சுய பிரயாசத்தினால, சுய பலத்தினால பல நேரங்களில் பல காரியங்களை செய்து தோற்று போகிற அனுபவங்களில் இருக்கிறோம் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமேன், நான் உனக்காக காத்திருக்கிறேன், உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமேன். இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க தானே? ஆமேன் ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. காத்திருந்த அத்தனை பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆமேன் ஆமேன். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை காண செய்வார். ஆமேன். ஒரு பக்கத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஆமேன். ஒரு பக்கத்தில் கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். நாம் காத்திருக்கிறது கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று, கர்த்தர் காத்திருக்கிறது அவரை செயல்பட நாம் வைக்க வேண்டும். ஆமேன். அவரை நாம் தேட வேண்டும். ஆமேன் ஹல்லேலூயா. அவர் எழுந்தருள அவரை நாம் அனுமதிக்க வேண்டும். ஆமேன். தாமதமாகிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் குறித்த நேரம் வரும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை, அந்த விடுதலையை நாம் பார்க்க முடியும். ஆமேன் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமேன் ஹல்லேலூயா. மிக ஆசீர்வாதமான வார்த்தை. குறித்த நேரம், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். தரிசனத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திருக்கிறீங்க தானே? அது தாமதிப்பதில்லை, அது சீக்கிரமாய் வரும். ஏன்னா கர்த்தருடைய வேலை இதுவாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில். ஆமேன் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி. அப்போ நீங்கள் தந்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஆண்டவரே.
இயேசுவே, சீயோனுக்கு இறங்குகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. தயை செய்கிற தேவன் அப்பா. அதற்கு குறித்த நேரம் வந்திருக்கிறது என்று சொன்னீங்களே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கும்படி காத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான கிரியைகளையும் செய்வீராக. அப்பா, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, அவர்கள் காத்திருக்கிற காலங்கள் ஆண்டவரே, நேரங்கள் ஆண்டவரே இந்த நேரமாக இருக்கட்டும். கர்த்தர் செயல்பட போகிற நேரங்கள் இந்த நேரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களில் அற்புதங்களை காண செய்வீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.